வெல்கம் டு விஎஸ் ஃபேம் சேனல். விஎஸ் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தீபாவளி பலகாரத்தில் இன்றைக்கி 5வது பலகாரம் காராசேவு செய்யறதுக்கு எடுத்துருக்கிறேன். காராசேவு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கப்பால் 2 கப்பு எடுத்துருக்கிறேன் கடலை மாவு. நல்லா நம்ம வீட்டிலே அரைச்சி சலித்து வச்சுக்கிற மாவு தான் இது. கடலைப்பருப்பு வாங்கி வந்து நல்லா ஒரு 10-12 மணி நேரம் கூட நல்லா காய வச்சு அரைச்சி நம்ம வீட்டிலே சலித்து எடுத்து வச்சுருக்கிற மாவு. இப்போ 2 கப்பு போட்டாச்சு. அரிசி ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு, அதுவும் நான் சொன்ன மாதிரி கழுவி காய வச்சு அரைச்ச அந்த மாவு தான். இப்போது பொரிக்கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு. இது இப்போ மிளகுத்தூள், இப்போ ஜீரகம், இப்போ ஓமம். இந்த ஓமத்தை இப்படி நும்மிட்டிட்டு போட்டுக்கலாம். ஓமம். இப்போ பூண்டு வந்து ஒரு 10 நல்லா நாட்டு பூண்டாக எடுத்து ஒரு 15 பல் உரித்து இதை மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா சுட்ட எண்ணெய் இது மாதிரி ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கலாம். நம்ம பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா இது மாதிரி சுட்ட எண்ணெய் இருந்தால் ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நாங்கள் மிளகு போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிசைஞ்சு இப்போ இதுக்கு உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, எண்ணெய் குடிக்கும். காராசேவுக்கு என்னென்ன போட்டிருக்கிறன்றதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவு கட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ இதில் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம எண்ணெய் தடவிக்கணும். நம்ம இப்போ இந்த தேன் குழலில் தான் போட போகிறோம். அதுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம்.
இதில் வச்சு இதில் போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக பிளேர் இப்போ அரை குழை இல்லை கால் குழை அவ்வளோதான் போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம். எண்ணெய் தீ அதிகமாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருக்குது, அது மட்டும் இருக்கட்டும். நம்ம கொஞ்சமாக அது மட்டும் வேகட்டும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாத ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத நம்ம இதை பிசையணும். பார்த்தீங்களா, இந்த அளவு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை போட்டதை திருப்பி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிதங்கி வெந்து நல்லா மிதங்கி வரட்டும். முறுக்கு வேக பார்த்து கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம், புழிஞ்சு விட பார்த்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு முறுக்கை புழிஞ்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காரத்தை புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிளகு போட்டிருக்கோம். நமக்கு காரம் செய்கிறது மிளகு தான் முக்கியம். இந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சு இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் வச்சு தேய்ப்பாங்க.
இதில் பின்பக்கமாக வச்சு இப்படி இதில் வச்சு இப்படி மாவை வச்சு தேய்ப்பாங்க. இப்படி வச்சு கூட இப்படி தேய்ப்பாங்க. அது வந்து அப்படியே திண்டமாக விழும். அதனால் நம்ம இப்படியே போட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு வரேன். இதே மாதிரி போட்டு எடுத்துன்னு வரேன். சென்ட்ராக வச்சு எடு. தீபாவளி பலகாரம் வரிசையில் 5ஆவதாக காரசேவை போட்டிருக்குறேங்க. இந்த காரசேவை நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த காரசேவை பிடிச்சிருக்கும் உங்களுக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.